ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி, தோசை, ஆப்பம், ஊத்தாப்பம், பணியாரம் இது கூடலாம் சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். இட்லி, தோசை கணக்கு இல்லாமல் சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1.5 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் வெள்ளை உளுந்துக்கு பதிலாக கருப்பு உளுந்தும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பருப்பு நல்லா செவந்து வர மாதிரி வறுத்து விட்டுக்கலாம். இப்போ பருப்பு வறுப்பட்டுட்டு இருக்கும்போதே ஒரு 6-7 பல் பூண்டு சேர்த்துட்டு இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாங்க. இஞ்சி ஃப்ளேவர் இந்த சட்னிக்கு ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா நிறம் மாறி வதங்கி வரணும். இப்போ இது வதங்கிட்டு இருக்கும்போதே இது கூட காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. இந்த பச்சை மிளகாய் காரம் கம்மியாக இருக்குது, அதனால் 4 மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா நிறம் மாறி வரணுங்க, அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், வெங்காயம் நல்லா நிறம் மாறி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்ததும் இது கூட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாங்க. நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொத்தமல்லி இலை அதிகமாக வதங்கக்கூடாதுங்க, அதனோட பச்சை வாசனை இருக்கணும். பாதி அளவு மட்டும் வதங்கி வரணும். இந்த அளவுக்கு அதனோட இலைகள் சுருங்கி வதங்கி வரணுங்க. ரொம்பவும் வதக்கிட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் நமக்கு போயிடும். அந்த கொத்தமல்லி சட்னியில் அந்த கொத்தமல்லி ஃப்ளேவர் போணுச்சுன்னா சட்னி நல்லா இருக்காது. இப்போ இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கலாங்க. புளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. புளியை நல்லா பச்சையாக சேர்த்தாமல் வதக்கி விட்டு சேர்த்தும்போது சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புளி வதங்கினதுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுறலாம். ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், இப்போ ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். நம்ம கொத்தமல்லியை ரொம்பவும் வதக்கிட்டோம்னா நமக்கு இந்த கலர் வராது. அதே சமயம் சட்னி டேஸ்ட்டும் மாறிடும். இப்போ இந்த சட்னி ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு மிக்ஸி ஜார் கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு கரண்டியில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்து கடுகு பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிங்கன்னா சூப்பரான கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிடுங்க. இட்லி, தோசை கூட சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த கொத்தமல்லி சட்னி ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.